ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 2 ஃபுல்லா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல 6 to 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க எல்லா லெசன் லைன் பை லைன் கொஸ்டினும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்புறம் 10th தமிழ்ல இருக்க இயல் 1 ஃபுல்லா அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த இயல் 2ல என்னென்ன லெசன்லாம் இருக்கு அப்படின்னா, கேட்கிறதா என் குரல், பரிபாடல், மேகம், பிரம்மம், தொகாநிலை தொடர்கள். ஸோ இன்னைக்கு இந்த லெசன்ஸ்ல இருக்க லைன் பை லைன் கொஷின் ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் கேட்கிறதா என் குரல். ஃபர்ஸ்ட் கொஷின், உயிரினங்களின் முதன்மை தேவை எது? மூச்சுக்கு காற்று, தாகத்திற்கு நீர், உறங்குவதற்கு நிலம், ஒலிக்கும் கதிரவன். உயிர்களின் உயிர் மூச்சு எது? காற்று. உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர். மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறியவர் திருமூலர். திருமூலர் இயற்றிய நூல் எது? திருமந்திரம். வாயு வழக்கம் அறிந்து செறிதடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் ஔவையார். காற்றின் வேறு பெயர்கள் யாவை? காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி. காற்றின் வேறு பெயர்கள். பருவநிலை சூழல் வீசும் வேகத்தை பொறுத்து காற்றின் பெயர்கள் யாவை? தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல் காற்று, கீழ்காற்று. மென்காற்று, இளந்தென்றல், புழுதி காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய் காற்று, சூறாவளி காற்று மற்றும் சுழல் காற்று. கிழக்கு என்பதற்கு பொருள் என்ன? கிழக்கு என்பதன் பொருள் குணக்கு. கிழக்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் என்று அழைக்கப்படுகிறது. மழைக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கொண்டல் காற்று. மழைக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கொண்டல் காற்று. மேற்கு என்பதன் பொருள் என்ன? குடக்கு. மேற்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேற்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கோடை. வெப்ப காற்று என்று அழைக்கப்படுவது கோடை காற்று. வெப்ப காற்று என்று அழைக்கப்படுவது கோடை காற்று. வடக்கு என்பதன் பொருள் வாடை. வடக்கு என்பதன் பொருள் வாடை. வடக்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாடை காற்று. ஊதை காற்று என்று அழைக்கப்படுவது வாடை காற்று. ஊதை காற்று என்று அழைக்கப்படுவது வாடை காற்று. தெற்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்று என்று அழைக்கப்படுகிறது. இதமான காற்று என்று அழைக்கப்படுவது தென்றல் காற்று. வண்டோடு புக்க மணவாய் தென்றல். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறியவர் யார்? இளங்கோவடிகள். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்னும் நூலை இயற்றியவர் யார்? பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்ற நூலை இயற்றியவர் யார்? பலபட்டடை சொக்கநாதர். நந்தமிழும் தன் பெருனை நன்னதியும் சேர் பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே தூது செல்ல காற்றை அழைக்கிறாள் என கூறியவர் பலபட்டடை சொக்கநாதர். தூது செல்ல காற்றை பெண் ஒருத்தி அழைப்பதாக எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. கிபி முதல் நூற்றாண்டில் முசிறி துறைமுகத்தில் விரைவில் அடைய புதிய வழியை கண்டுபிடித்தவர் யார்? கிபி முதல் நூற்றாண்டில் முசிறி துறைமுகத்தை விரைவில் அடைய புதிய வழியை கண்டுபிடித்தவர் ஹிப்பாலஸ். ஹிப்பாலஸ் பருவக்காற்று என பெயர் சூட்டியவர்கள் யார்? ஹிப்பாலஸ் பருவக்காற்று என பெயர் சூட்டியவர்கள் யவனர்கள். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரியில் காற்றை சிறப்பித்தவர் யார்? வெண்ணி குயத்தியர். சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயத்தியார் வலி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது காற்று. பருவக்காற்றின் பயனை உலகிற்கு அறிமுகம் செய்தவர் கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ். தென்மேற்கு பருவக்காற்றின் காலம் என்ன? தென்மேற்கு பருவக்காற்றின் காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்றின் காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை. இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை. இந்தியாவிற்கு தேவையான 70% மழையை எந்த காற்று தருகிறது? இந்தியாவிற்கு தேவையான 70% மழையை எந்த காற்று தருகிறது?
தென்மேற்கு பருவக்காற்று. காற்று எந்த பருவகால காற்றில் புயலாக மாறுகிறது? வடகிழக்கு பருவக்காற்று. வலிமிகின் வலி இல்லை என்று கூறியவர் யார்? வலிமிகின் வலி இல்லை என்று கூறியவர் ஐயூர் மூடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறியவர் யார்? மதுரை இளநாகனார். புவியில் உயிர் சங்கிலி தொடர் அறுபடாதிருக்க உதவுவது காற்று. காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்பது புதுமொழி. உலக காற்றாலை உற்பத்தியில் இந்தியாவின் இடம். உலக காற்றாலை உற்பத்தியில் இந்தியாவின் இடம் 5வது இடம். இந்திய காற்றாலை உற்பத்தியில் தமிழகத்தின் இடம் முதலிடம். இந்திய காற்றாலை உற்பத்தியில் தமிழகத்தின் இடம் முதலிடம். உலகிலேயே அதிகளவு காற்றை மாசுபடுத்தும் நாடுகளின் இந்தியாவின் பங்கு 2ஆம் இடம். உயிர் வலியை உடையது ஆக்சிஜன். டயர்ஸ் என்பது மெது உருளைகள். காற்று மாசுபடுவதால் என்ன நோய் ஏற்படுகிறது? கண் எரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல், புற்றுநோய் மற்றும் இளைப்பு நோய். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது எது? காற்று மாசுபாடு. காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக எந்த நிறுவனம் கூறுகிறது? ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம், யுனிசெஃப். கதிரவனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குவது ஓசோன் படலம். குளிர்பதன பெட்டியில் இருந்து வரும் நச்சு காற்று எது? குளோரோபுளோரோ கார்பன். எந்த வாயு ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகிறது? குளோரோபுளோரோ கார்பன். ஓசோன் வாயு பாதிப்பால் ஏற்படும் தீமைகள். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களும் துன்பம் அடைகின்றன. கண்களும் தோலும் பாதிப்படைகின்றன. தற்போது குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் வாயு எது? தற்போது குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் வாயு ஹைட்ரோ கார்பன், HC. அமில மழை பொழிவுக்கு காரணமான வாயு எது? அமில மழை பொழிவுக்கு காரணமான வாயு கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. அமில மழை பொழிவால் ஏற்படும் தீமைகள். மண், நீர், கட்டடங்கள், நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவை துன்பத்திற்கு உள்ளாகின்றன. உலக காற்று தினம் கொண்டாடப்படும் நாள் ஜூன் 15ஆம் நாள். குளோரோபுளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1 லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடுகின்றன. பின் வருத்தங்கள் என்ற தலைப்பில் காற்றை பாடாமல் விட்டதற்கு வருந்தும் கவிஞர் தேவக்கோட்டை வா. மூர்த்தி. பின் வருத்தங்கள் என்ற தலைப்பில் காற்றை பாடாமல் விட்டதற்கு வருந்தும் கவிஞர் தேவக்கோட்டை வா. மூர்த்தி. மின் துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி என்ற பாடலை இயற்றியவர் தேவக்கோட்டை வா. மூர்த்தி. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் பாடப்படும் பாடல்கள். திருவெம்பாவை, திருப்பாவை அவர்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை, திருப்பாவை பாடப்படுகின்றன என கூறியவர் தனிநாயக அடிகள். ஒன்றே குலம். எந்த நூற்றாண்டில் வெள்ளை பளிங்கு கற்களால் தாஜ்மஹால் கட்டப்பட்டது? 17ஆம் நூற்றாண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் பரிபாடல். கொஸ்டின் நம்பர் 62. விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி. விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி என்ற பாடலின் ஆசிரியர் கீரந்தையார். பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்று. ஓங்கு பரிபாடல் என்ற பெருமையை உடைய நூல் பரிபாடல். ஓங்கு பரிபாடல் என்ற பெருமையை உடைய நூல் பரிபாடல். பரிபாடலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன என்று உரையாசிரியர்கள் கூறுகின்றனர்? மொத்தம் 70 பாடல்கள். பரிபாடலில் தற்போது கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை 24. சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். நெருப்பு பந்தாய் வந்து குளிர்ந்த பூமி என்று கூறும் நூல் எது? பரிபாடல். நெருப்பு பந்தாய் வந்து குளிர்ந்த பூமி என்று கூறும் நூல் பரிபாடல். விசும்பு என்பதன் பொருள் வானம். ஊழி என்பதன் பொருள் யுகம். ஊழ் என்பதன் பொருள் முறை. ஆர்தருபு என்பதன் பொருள் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. ஈண்டி என்பதன் பொருள் செறிந்து திரண்டு. பீடு என்பதன் பொருள் சிறப்பு. தன் பெயல் என்பதன் பொருள் குளிர்ந்த மழை. அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு. ஊழ் ஊழ் என்பது அடுக்கு தொடர்.
வளர்வானம் என்பது வினைத்தொகை. சிந்தி என்பது பண்பு தொகை. வாரா என்பது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். நம் பால் விதிகள் போன்று பல பால் விதிகள் உள்ளன என்று அமெரிக்க வானியல் வல்லுனர் எட்வின் ஹப்பிள் நிரூபித்த ஆண்டு 1924. 1300 ஆண்டுகளுக்கு முன்னரே அண்டப்பகுதியை பற்றி எழுதியவர் மாணிக்கவாசகர். 1300 ஆண்டுகளுக்கு முன்னரே அண்டப்பகுதியை பற்றி எழுதியவர் மாணிக்கவாசகர். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் சிறியாக பெரியோன் தெரியுன் என்ற திருவாசக பாடலை பாடியவர் மாணிக்கவாசகர். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழர்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை எந்த நூல் மூலம் அறியலாம்? சங்க இலக்கியம். அடுத்த லெசன் மேகம். கொஸ்டின் நம்பர் 81. மேகம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் நாகூர் ரூமி. மேகம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் நாகூர் ரூமி. கவிஞர்கள் தூது பொருளாக எவற்றை கொண்டாடுகின்றனர்? மேகம். மேக சந்தோஷம் என்ற காவியம் இயற்றியவர் காளிதாசன். மேகங்கள் மிகவும் மென்மையானவை என தொடங்கும் பாடலை எழுதியவர் நாகூர் ரூமி. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி. நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? தஞ்சை மாவட்டத்தில். நாகூர் ரூமி 80களில் எந்த இதழை எழுத தொடங்கினார்? கணையாழி. நாகூர் ரூமி கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இயங்கி வருபவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 90. சுய முன்னேற்றம் பற்றியும் எழுதியும் பேசியும் வருபவர் நாகூர் ரூமி. சுய முன்னேற்றம் பற்றி எழுதியும் பேசியும் வருபவர் நாகூர் ரூமி. ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் நாகூர் ரூமி. ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் நாகூர் ரூமி. நாகூர் ரூமியின் கவிதை தொகுப்புகள்: நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். நாகூர் ரூமியின் நாவல் கப்பலுக்கு போன மச்சான். நாகூர் ரூமி எழுதிய நாவல் கப்பலுக்கு போன மச்சான். மொழிபெயர்ப்பு, கவிதை, சிறுகதைகள் ஆகியவை எழுதியவர் நாகூர் ரூமி. அடுத்த லெசன் பிரம்மம். கொஸ்டின் நம்பர் 95. வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பிரபஞ்சன். பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம். பிரம்மம் என்ற சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பிரபஞ்சன் கதைகள். இயற்கைக்கு நாம் திரும்பி செலுத்தும் நன்றி கடன்களின் மரம் வளர்த்தலும் ஒன்றாகும் என்ற மைய கருத்து கொண்டவை பிரம்மம். கால்சியம் சத்து உள்ளவை என்று கூறப்படும் காய் வகை முருங்கை. கபத்தை கரைக்கும் உணவு முருங்கை. அடுத்த இலக்கண பகுதி தொகாநிலை தொடர்கள். ஒரு தொடர் மொழியின் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, காற்று வீசியது, குயில் கூவியது. தொகாநிலை தொடர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 வகைப்படும். தொகாநிலை தொடர்கள் மொத்தம் 9 வகைப்படும். 9 வகையான தொகாநிலை தொடர்கள்: எழுவாய் தொடர், விழி தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர் மற்றும் அடுக்கு தொடர். 9 வகையான தொகாநிலை தொடர்கள். எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இனியன் கவிஞர் என்பது பெயர். அடுத்து காவிரி பாய்ந்தது என்பது வினை. பேருந்து வருமா என்பது வினா, வினா தொடர். அடுத்து விழியுடன் வினை தொடர்வது விழி தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நண்பா எழுது. நண்பா எழுது என்பது விழி தொடர். அடுத்து பார்த்தீங்கன்னா, வினைமுற்று தொடர். வினைமுற்று தொடர் என்பது பார்த்தீங்கன்னா, வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது ஆகும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, பாடினாள். பாடினாள் என்பது வினை. இதை கண்ணகி என்றது ஒரு பெயர். அப்போ வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் எனப்படும். பாடினாள் கண்ணகி. அடுத்து பெயரெச்ச தொடர். பெயரெச்ச தொடர் என்பது முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரெச்ச தொடர் எனப்படும். இப்போ பெயரெச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, கேட்ட பாடல். வினையெச்ச தொடர் என்றால் என்ன? முற்று பெறாத வினை சொல்லை கொண்டு முடிவது வினையெச்ச தொடர். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, பாடி மகிழ்ந்தனர். வேற்றுமை தொடர் என்றால் என்ன? வேற்றுமை தொடர் என்பது வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் எனப்படும். வேற்றுமை உருபுகள் என்னென்ன அப்படின்னா, ஐ, ஆல், கூ, இன், அது, கண், விழி வேற்றுமை
உருபுகள். அடுத்து இடைச்சொல் தொடர் என்றால் என்ன? இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மற்றொன்று. மற்றொன்று எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மற்று கூட்டல் ஒன்று மற்றொன்று. அடுத்து உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர் அப்படி என்னன்னா உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடராகும். உரிச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு சாலச் சிறந்தது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் என்ன அப்படின்னா ஒரே சொல் 2, 3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வருக வருக வருக. இது பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கொஷின் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.